குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி ஒரு குட்டி ரெசிபி பார்க்கலாமா? இந்த ரெசிபி செய்ய நமக்கு என்னென்ன தேவைன்னா, தக்காளி, வெங்காயம், பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி. இது எல்லாமே நம்ம ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு உண்டான அளவு தான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்கிற ஐட்டமெல்லாம் போட்டுட்டு, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் ஜாரையும் கழுவி அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறேன். இப்போது இது கொதிக்க விடும் பொழுது நம்ம கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு, கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம அதில் லைட்டாக ஒரு 2-3 கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கிளறி நம்ம வேறு கிண்ணத்தில் எடுத்து மாற்றிடணும். பார்த்தீங்களா காய்ஸ், எவ்வளோ ஆவி பறக்க சூப்பர் எம்மியாக தெரியுது. இப்போது இந்த சட்னியை நான் தோசை கூட சாப்பிட போகிறேன். தோசை அப்படியே பேப்பர் மாதிரி சுட்டு எடுத்து இந்த சூடான சட்னியில் தொட்டு சாப்பிட்டா வேறு லெவல் காய்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். டாடா காய்ஸ்.